அவர்கள் தான் ஞானி பரலோகம் சொல்லுது. அழகானவங்கள பரலோகம் எப்படி பார்க்க தெரியுங்களா? ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்திலே இல்லாமல் அழகை நம்பி உலகத்தின் அழகினாலே உங்களை நீங்கள் அலங்கரித்து கொண்டு உதட்டுக்கு சாயம் பூசி ஃபேஷியல் பண்றது, அப்புறம் அதை மெருகேற்றது, அழகாய் காண்பிப்பது, அந்த மாதிரி ஆட்களை பரலோகம் எப்படி பார்க்க தெரியுங்களா? சொல்லப்பட்டிருக்கு. பன்றிகள் மூக்கில மூக்குத்தி போட்டு, எப்படிங்க? பன்றி எங்க இருக்கும்? சேத்துல இருக்கும். அந்த பன்றிகள் மூக்கில அந்த மூக்குத்திய போட்டுக்கிட்டு அது எப்படி திரியுமோ அது போல அவர்கள் இந்த உலகத்திலே திரிகிறார்கள் என்று அழகான முகத்தை உடையவர்களை பார்த்து சொல்லுகிறது பரலோகம் சொல்லுகிறது. அப்படிதான் பரலோகம் பார்க்கும். நடிகைகள் எல்லாம் எப்படி பரலோகம் பார்க்க தெரியுங்களா? நான் சொல்லுகிற விதத்தில் தான் பரலோகம் பார்க்கும். நடிகைகள் எல்லாம் அப்படிதான் பார்க்க. நம்ம தான் உங்களை என்னமோ உங்களை விட அழகானவங்களா, உங்களை விட நேர்த்தியானவங்களா, உங்களை விட வசந்தவங்களா அவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல, அவர்கள் போகிற இடம் பாதாளம். யாரெல்லாம் நடிகை பின்னால் போகிறார்களோ அவர்கள் போகிற இடம் பாதாளம். அவர்கள் பிசாசுடைய மக்கள். அவர்கள் பின்னால் போனா நரகத்துக்கு போகணும், பாதாளத்துக்கு போகணும். எஸ், மக்களே, எச்சரிக்கையா இருங்க. இந்த உலகத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்க. சங்கீதம் தான் அழகா சொல்லுது. ஆண்டவருக்கு மகிமையும் வல்லமையும் நாம் செலுத்த வேண்டும். அவருக்கே அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டவருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குது. அவரை மட்டுமே நாம் ஆராதிக்கணும், அவரை மட்டுமே நாம் துதிக்கணும், அவருக்கு மட்டுமே நாம் மாட்சிமையை செலுத்தணும், மகத்துவத்தை செலுத்தணும். ஏனெனில் அவர் ஒருவர்தான் நமக்காக தந்தையினுடைய வலது பாரிசத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்து 33 ஆண்டுகள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நமக்காக தன் உயிரை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, சதையை கிழிக்க கொடுத்து, உடலை நாராக்க அனுமதித்து, கோரமான சாவு அவரே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொள்ளாமல் சாவு அவரை தொடவே முடியாது. பிலாத்து தொற்றுக்க முடியாது. அவர் அதான் சொல்லுகிறார், நான் அழைத்தால் ஒரு லேகியோன், 12,000 தூதர்கள் ஒரு லேகியோன், 7 லேகியோனை தந்தையானவர் எனக்கு அனுப்பியிருப்பாரு. 5 நினைக்கிறேன், 5 6 சரியா தெரியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னது, நான் அழைத்தால் என் தந்தையிடத்திலிருந்து எனக்கு படைவர்கள் வரமாட்டார்களா? வந்திருப்பாங்க, வந்தாங்க. எல்லாம் அவருடைய சிலுவை பாதையிலே பரலோகம் பார்க்க கொண்டது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உலக பிரகாரமா எல்லாம் அவரை தான் பார்த்தாங்க, ஆண்டவரை மட்டும் தான் பார்த்தாங்க. அவர் தோல்ல சிலுவை, சுற்றி போர் வீரர்கள், 2 பக்கமும் எத்தனை தூதர்கள் வந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? இத்தனை லேகியம் தூதர்கள் வந்தார்கள் தெரியுமா? அவருடைய கண்கள் எல்லாம் யாரை பார்த்து கொண்டிருந்தது தெரியுமா உங்களுக்கு? அவருடைய கண்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தூதர்கள் எல்லாம் அவர் கண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அசைத்திருந்தால் ஆண்டவர் அந்த போர் வீரர்கள் பக்கம் தன் கண்ணை இப்படி அசைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பேரையும் ஒரு தூதன் போதும் வந்தது. புடைசூழ தூதர்கள் அவருடைய பவனியிலே பங்கு கொண்டார்கள், சிலுவை பாதையிலே பங்கு கொண்டார்கள். அவர் தனியா இல்லை, உலகத்து பார்வைக்கு அவர் தனியா இருந்தார். பரலோகத்தின் பார்வையில் அவர் தனியா இல்லை. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு கடைக்கண் பார்வை போர் வீரனை அவர் பார்த்திருந்தார். கதை முடிந்தது. அத்தனை படை வீரர்களின் கதை முடிந்தது. அவரை ஒருவரும் தொற்றிருக்க முடியாது, ஒருவரும் வெட்டி உதைத்திருக்க முடியாது. அவர் அதை மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் தன்னை சிலுவை சாவுக்கு கையளித்தார். தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை கோலம் பூண்டு சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டார். அது அவர் மேல் திணிக்கப்படல,
அவர் ஏற்றுக்கொண்டார். மக்களே, ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நினைப்பது போல ஒன்றோடு ஒன்றல்ல, 3இல் ஒன்றல்ல, 5இல் ஒன்றல்ல, 10இல் ஒன்றல்ல. அவர் வேறு, அவர் வேறு. அவருக்கு நிகர் அவரே. அவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவர். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதனால்தான் 10 கற்பனையில் ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், உனக்கு கர்த்தாவாகிய, உனக்கு இறைவனாகிய ஆண்டவர் நானே. என்னை தவிர, யாரை தவிர? அவரை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக. வேறு பழைய இதுல வரும், வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. இப்ப நம்ம ஆண்டவர் என்றோம், இறைவன் என்றோம். நம்ம சொல்றோம், வேறு இறைவன் உனக்கு இல்லாமல் போவதாக. வேறு இறைவன் இல்ல, அவர்தான் இறைவன், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் கடவுள், அவர்தான் தேவன், அவர்தான் எல்லாம், அவர்தான் எல்லாம். அதனால ஆண்டவருக்கே அழகை சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவருக்கே அதை செலுத்துங்கள், அந்த மகிமை ஆண்டவருக்கே செலுத்துங்கள், வேற யாருக்கும் செலுத்தாதீங்க. ஏனெனில் அவர் எல்லாவற்றுக்கும் பாத்திரர், அவர் எல்லாவற்றுக்கும் உரியவர் அவரே. அவர்தான், 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 அவர்தான். அவரை விட்டா வேற ஒண்ணுமே இல்லை. உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்காரு, அவர்தான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். அப்படிதானே பாடுறோம், நம்ம பாடுறோம்ல, காணிக்க முடிஞ்ச உடனே பாடுறோம்ல, வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் நம்முள் கூடிக்கொண்டு வாழ்கின்றார். அப்படிதானே நம்ம பாடுறோம், அதுதானே அறிக்கை எடுக்கிறோம். அவர் தான் வானத்தை படைச்சார், அவர் தான் வையத்தை படைச்சார், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார். ஒரு வார்த்தையில உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கினவரும் அவரே, தன் உயிர் காற்றை கொடுத்ததும் அவரே. அவருக்குள் நமக்குள்ள இருக்கிற சுவாசம் யாருது? அவருடைய ஆவிங்க. அவர் நமக்கு கொடுத்த ஜீவன், அது நமக்குள்ள இருக்கு. எவ்வளவு விசேஷம் பாத்தீங்களா? விலங்குகள் இடத்துல அது இல்லை, வேற எந்த உயிரினத்திலையும் அது கிடையாது, வேற எந்த உயிரினத்திலையும் அது கிடையாது. மனிதர்களாக்கி நம்மிடத்தில் அது இருக்கிறது. அது முதல்ல நீங்க சுவாசிக்கிற காற்று யாருது? சுவாசம் யாருது? அவருடைய காற்றுங்க. அவர் உயிர் காற்றை மூச்சு காற்றை ஊதினார். ஆதாமேல் அப்படின்னு ஊதினார். அப்படிதான் நம்மளே ஊதி அமைச்சிருக்கிறார் இந்த உலகத்துக்கு. ஆதாமுக்கு மட்டும் ஊதல, உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பாகவே உனக்கு ஒரு உருவம் உண்டு. நீ ஆவியாய் இருந்தாய், ஆவியிலே உனக்கு உருவம் இருந்தது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னார். எப்படி அழைக்க முடியும்? நீ நினைச்சிருக்கீங்களா? ஒரு வித்து வழியா நாங்க தாயினுடைய அந்த இதுல போயிட்டு, கர்ப்பப்பைக்குள்ள நம்ம போயிட்டோம் நினைக்கிறீங்களா? கிடையாது. நம் ஆவியிலே இருக்கிறோம், ஆவியிலே இருந்தோம், ஆவியாய் இருந்தோம். பெயர் சொல்லி அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். நீங்க வா அப்படின்னு பெயர் சொல்லி அழைத்தார். கேட்டு பாருங்களேன், உங்க பேர் என்னன்னு கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஆவியா இருக்கும் போது உங்க பேரை என்னன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு கேட்டு பாருங்களேன். ஒரு பேர் வச்சு அனுப்பிச்சாருங்க. இங்க மாத்திட்டாங்க நம்ம பேரெல்லாம், உலகத்துல மாத்திட்டாங்க. நம்ம பேரெல்லாம் உலகத்துல மாத்திட்டாங்க. இவங்களா ஒண்ணு நினைச்சு, இவங்க மனசுக்கு தோன்றது, இவங்களா ஒண்ணு நினைச்சு இவங்க வச்ச பேர் தான் இப்ப நமக்கு பேரா இருக்குது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஆவியா இருக்கும் பொழுது, ஆண்டவர் நிர்ணயித்து இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கு என்ன பெயர் வைத்தார் அனுப்பினார் என்று நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார். நான் அதை கேட்ட ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு என்ன பெயர்ப்பா சொல்லி அனுப்பிச்சீங்க, நீங்க என்ன அழைச்சா என்ன பேர்ப்பா, என்ன பேர்ல பாழழைப்பீங்க என்ன கேட்டேன். என்ன பேர்ல பாழழைப்பீங்க? எனக்கு இந்த உலகத்துல எங்க வீட்டுல 3 பேர் வைத்தாங்க. அந்தோனி, அரிக்கசாமி, தேவதாசன் 3 பேர் வச்சாங்க. ஆனா கூப்பிடுறது ரமேஷன் ஒரு புது பேரை வச்சு கூப்பிடுறாங்க. அது வீட்டுல அழைக்கப்படுகிற பெயர் ரமேஷ். ஏன்னா நான் பிறகுற காலத்துல ஆக்டர் நாகேஸ்வர் தான் இல்லையா, அவன் வீட்டுல அவன் பிள்ளைங்களுக்கு அந்த பேர் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. அப்போ அது அந்த ரமேஷ்ங்கிற பேர் ரொம்ப விசேஷம் சொன்னாங்க. அதனால என்ன ரமேஷன் வீட்டுல கூப்பிட்டாங்க. வச்ச பேரு அந்தோனி. வெளியெல்லாம் என்ன ஆண்டோன் கூப்பிடுவாங்க.
ஆரிகசாமி அது யாருக்கும் தெரியாது, தேவதாசம் யாருக்கும் தெரியாது. எனக்கு இந்த ஆண்டனி பேர்ல எனக்கு உடன்பாடே கிடையாது, எனக்கு பிடிக்காது. அந்த அந்த பேர்ல ஒரு சில ஆவிகள் இருக்கு. அந்த ஆண்டனின்ற பேர்ல ஒரு சில ஆவிகளை நான் உணர்கிறேன். அந்த பேரில் ஒரு சில ஆவிகளை நான் உணர்கிறேன். அது அவனுக்கு பிடிக்காது. நான் ஆண்டவரை கேட்கும் போது, ஆண்டவர் என்னை எப்படி அழைச்சிங்கன்னா, நீ என் யோசுவாவை போன்றவன் என்று சொன்னார் ஆண்டவர். நீ என் யோசுவாவை போன்றவன். நான் அவனை நான் எப்படி அவனை நான் நம்புவேனோ அது போல நான் உன்னை நம்புகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா யோசுவாவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. என்ன குவாலிட்டி இருக்குன்னா, அவர் எப்பொழுதும் மோசேனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அவர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர். அந்த குணம் எனக்கு இருக்கு. ஆண்டவருடைய பாதத்துல மணிக்கணக்கில் என்னால உட்கார முடியும். ஒரு முறை ஆண்டவர் என்னை நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 2:30-3 மணி வரைக்கும் 5 மணி நேரம் அவருடைய பாதத்தில் என்னை உட்கார வச்சார். நேரம் போனதே தெரியாது சகோதர சகோதரிகளே, நேரம் போனதே தெரியாது. 5:30 மணி நேரம் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தேன். இது கூட அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் கூட அப்படிதான் போயிட்டு இருக்கிறது. 12 மணிக்கு எழுப்பினார். 12:30 வந்து அமர்ந்த ஆண்டவருடைய பாதத்தில். இப்ப எவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது. மோராலஸ் 4 to 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 4 to 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 4 மணி நேரம், 4:30 மணி நேரம், இல்ல 4 மணி நேரம் கூட இருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எஸ், இதுதாங்க பாக்கியம். தாவீது ஒரு வார்த்தை சொல்வார், ஆண்டவரே, வேறிடத்தில் நான் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட உம்முடைய சந்நிதியிலே, உம்முடைய ஆலயத்தின் முற்றத்திலே, கோவிலின் முற்றத்திலே ஒரு நாள் வாழ்கிறது எனக்கு மேலானது என்று சொன்னார்.